ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு saree எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். saree பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பீகாக் ப்ளூ கலர் காம்போவில் தான் கொடுத்துருக்காங்க. saree ஃபுல்லாகவே பிளாக் கலரில் சில்வர் கலரில் ஜரி ஒர்க் இருக்குது. சின்ன சின்ன டைமண்ட் ஷேப்பில் மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ கலரில் வந்து சில்வர் ஜரி வர மாதிரி டிசைனர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் பார்டர்ஸ் வருது. முந்தானி பார்த்திங்கன்னா சேம் பீகாக் ப்ளூ கலர்லேயே சில்வர் ஜரி வச்சு ஃபுல்லாக குட்டி குட்டி மோட்டிவ் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸ் பீஸுமே சேம் இதே பீகாக் ப்ளூ தான். ஸோ பிளெயின் கிளாத்தாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுற மாதிரி ஐடியா. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எல்போ ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணி கீழே வந்து ஸ்லீவோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வேவியர் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். லென்த் பார்த்திங்கன்னா கேப், அந்த வேவி லைன்ஸ்க்கு கேப் பார்த்திங்கன்னா 1.5 inches கேப் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெட்டு வந்து சேம் செல்ஃப் கலர்லேயே எடுத்துகிட்டு சிங்கிள் லேயராக தான் அட்டாச் பண்ணுவேன். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு லென்த்து கரெக்டாக வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட் கிரெயின்ஸில் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பின் பண்ணிக்கணும். ஒரு 2 inches கேப்புக்கு ஒரு பின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பின் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒன் சைட் கொடுத்துட்டு இன்னொரு சைட் கொடுக்கும்போது அந்த நெட் கிளாத்தில் சுருக்கம் ஏதோ இல்லாத மாதிரி நல்லா ஒரு தடவை இழுத்து விட்டு பின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கக்கூடாது. சேம் டைம் கிளாத்தில் வந்து எந்த லூஸுமே இருக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா பக்கத்தில் பின் பண்ணி கொடுத்துட்டு டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஒரு லைன் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்தா போதும். இதில் வந்து சில்வர் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எப்படி நெட் கட் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிற நெட் கிளாத் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருவேன். எக்ஸஸ் எதுவுமே விடலை. கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் பக்கத்துலேயே கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேப்போட அவுட்டர் லேயரில் இருக்கிற நெட் கிளாத்தை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னர் லேயரில் இருக்கிறத பண்ணிக்கலாம். அவுட்டர் லேயரில் உள்ளதை கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ட்ராயிங் வந்து எக்ஸாக்ட் கிளாத்தில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ட்ரேசிங் வந்து நெட் கிளாத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் பென்சில் வச்சு அந்த வேவியர் லைன்ஸை மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு தான் அந்த கீழே இருக்கிறத வந்து கட் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே இருக்கிற அந்த நெட் கிளாத்தை மட்டும் புஷ் பண்ணி மேலே எடுத்துட்டு கீழே இருக்கிற மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி ஒரு சின்ன ஹோல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கட் பண்ணுறது ஈஸி தான். கட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே மட்டும் ஒரு பார்டர் லைனுக்கு சிங்கிள் லைன் கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். சாரீ ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் சில்வர் தான் இருந்துச்சு. ஸோ பிளாக் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி பீசஸ் வந்து 1 inch 1/2 inch லென்த் ரெண்டும் வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்வர் கலரில் கட் பீட், சுகர் பீட்ஸ், சில்வர் கலர்லேயே சீக்வன்ஸும் சக்கரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட்டு சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த சென்டர் வேவி லைனில் கீழே வந்து ஃபஸ்ட்டு பிளெயின் சக்கரி கொடுத்துட்டு சக்கரியிலேருந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி 2 லூப் ஃபார்ம் பண்ணணும். 2 சைடும் வர மாதிரி. லூப்போட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 1 inch ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சென்டர்லேருந்து எடுக்கிறது வந்து 1/2 inch லென்த்து ஜர்தோசி யூஸ் பண்ணி டிப்பில் மட்டும் ஒரு சில்வர் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே லூப் ஃபார்மெட்டில் இந்த சைடுமே பண்ணணும். கேப் வந்து சென்டரில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டும் டச் ஆகி இருக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும் ஃபினிஷிங்.
சேம் இதே மாதிரி 2 லூப் கொடுத்துட்டு லூப்பையுமே ஒவ்வொரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இதிலருந்து இன்னொரு பிளெயின் சக்கரி கொடுத்துட்டு அதிலருந்து பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட்ஸு அப்புறமா சில்வர் கலர் சுகர் பீட் அண்ட் சீக்வன்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த சக்கரியிலேருந்து நம்ம லூப் எந்த மாதிரி கொடுத்தோமோ சேம் தான் 2 கிறிஸ்டல் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டு அகெயின் சென்டரில் இருக்கிற கேப்பில் பிளெயின் சக்கரி கொடுத்து ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்ல ஜர்தோசி யூஸ் பண்ணி லூப் கொடுத்துருக்கோம்ல சேம் டிசைன் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சின்ன லைன் கொடுக்கறதுக்கு வந்து 2 செட் ஜர்தோசி லைன்ஸும் 2 செட்டு கிறிஸ்டல் பீட்ஸும் வர மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த வேவி லைன்ஸில் கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம அந்த வேவி லைன்ஸ் எப்படி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிசைனோட லைனுமே அந்த வேவியராக வரணும். அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 லூப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிளெயின் சக்கரி யூஸ் பண்ணி 2 கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த டிப் போர்ஷன் மாதிரி கவர் பண்ணுறதுக்காக 3 கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இந்த டிசைன் தான் வந்து நம்ம இந்த வேவியர் லைன்ஸில் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸிங்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த வேவியர் லைன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 கட் பீட்ஸ் வர மாதிரி ஸ்பேஸிங் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் வந்து நம்ம எங்கே கட் பீட் கொடுத்துருக்கோமோ அந்த லைனுக்கு நேராக வந்து நம்ம டிசைன் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த லைன்லேயுமே ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் சைட் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பண்ணோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ சென்டர் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சென்டரில் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி 4 கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது வந்து ப்ளஸ் மாடலில் பண்ணாமல் இந்த மாதிரி கிராஸ் மாதிரி பண்ணணும். அப்போ தான் இப்போ கொடுக்குற இந்த லூப் வந்து சென்டர்லேருந்து எடுக்கிற மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த சென்டர்லேருந்து ஒரு லூப் எடுத்து அதிலிருந்து சின்னதாக ஒரு ஜர்தோசி பீஸ் கொடுத்து நாட் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சென்டர்லேருந்து கொடுத்துருந்தோம்ல ஒரு ஜர்தோசி பீஸ், அது எண்ட் ஆகிற இடத்துல இருந்து இந்த மாதிரி சுகர் பீட் சீக்வன்ஸ் அப்புறமா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கிராஸ் சிம்பிளில் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதோட சென்டர் லைன் வருதுல்ல அதுலேயுமே அகெயின் ஒரு லூப் தான் கொடுக்குறேன். லூப் கொடுத்துட்டு சேம் கிறிஸ்டல் பீட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம்ல அந்த கிறிஸ்டல் பீட் லைன்ஸ் வர மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாகவே இந்த கிறிஸ்டல் பீட்ஸும் அந்த கட் பீட்ஸும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற டிசைன்ஸ் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே வந்து குட்டி குட்டி பொட்டா ஒர்க் பண்ணணும். அதுக்குமே சேம் இதில் யூஸ் பண்ணியிருந்தா அதே மெட்டீரியல்ஸ் அதே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் சக்கரி கொடுத்துட்டு சக்கரியிலேருந்து 2 கிறிஸ்டல் பீட்ஸ் வித் சுகர் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 ஜர்தோசி லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த லூப் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மிடலில் இருக்கிற கேப்பில் இருந்து கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேட்சிங்காக வர மாதிரி இந்த புட்டா ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓவரால் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஒர்க் வைஸ் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் நார்மலாக இது ஒரு 1/2 inch லென்த்து தான் பார்டர் ஒர்க் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு லைன் சுகர் பீட் அப்புறமா ரவுண்ட் பீட் ஸ்டோன் செயின் அப்புறமா சுகர் பீட் இந்த மாதிரி கொடுத்து பண்ணிங்கனாலுமே இந்த அளவுக்கு வந்துடும். பட் ஃபினிஷிங் வந்து இது ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்படி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பார்டர் லைனையுமே எம்டியாக விடாமல் அந்த ஸ்டோன் அந்த பீட்ஸோட சென்டர்லலாம் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதிலெல்லாம் ஒவ்வொரு ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும். ஸோ அதுக்காக தான்.
நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணுறதா இருந்தாலுமே நார்மல் சுகர் பீட்ஸ் கட் பீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் லைஃபுமே நார்மல் கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இந்த பீட்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஃபேட் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனோட ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாரீக்கு மேட்சிங்காக அந்த பிளாக் கலர் அண்ட் சில்வர் கலர் வர மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் அண்ட் சில்வர் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கிளாஸி லுக் இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸோட பேக் நெக்குமே சிம்பிளாக நம்ம அந்த பார்டர் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்கோட ஷேப் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் குட்டி குட்டி புட்டாஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.